இப்போது மணிரத்ன படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும். ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கர் சார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திருப்பதி பேஸ் இருந்தால் தான் ஒரு கோலி சோடா வழக்கேன் சந்த மாதிரி படங்கள் வரும். மெட்ராஸ் டாக்கீஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார். நல்ல சரியான மனநிலையில் இருக்கிற, சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும். கண்டிப்பாக எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டேரக்டருமே எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை. அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது. பார்க்கலாம். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு அனுபவம். இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம்.